and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? பூரி மசால் ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னைக்கு எவ்வளோ சிம்பிளா பண்ணலான்னு நம்ம பார்க்க போறோம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம வேக வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமா கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பூரி மசாலாலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். பட் நியூலி மேரிட் பீப்புளுக்கு தெரியாது, பின்ன பேச்சுலர்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நானும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதே ஷிப்பில் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கும் சமைக்கவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போல்லாம் இந்த யூடியூப் இப்படி போட்டிருந்தா நல்லா சமைச்சிருப்போமே. 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேங்க. ஸோ இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடரும் இப்போ சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது ஃப்ரை ஆன உடனே நம்ம வேக வச்ச பொட்டேட்டோஸை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துனா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொட்டேட்டோஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டோவை இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான பூரி மசாலா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பூரி மசாலா ரெடியோ ரெடி.